கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. இயேசு என்னும் நாமம் என்றென்றைக்கும் உயர்த்திருப்பதாக. நமக்கு வாக்குத்தத்தமான கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தையை எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 40வது அதிகாரத்துல 31வது வசனத்தை எல்லாரும் தெரிந்து கொள்வோம். அதை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செற்றைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். மனுஷன் எதற்கோ காத்து கொண்டிருக்கிறான். என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி நான் வண்டியில போயிருக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய நல்ல நிழலான மரம் இருக்கு. அங்க நின்று கொண்டிருக்கான். நான் இப்படி போறேன், அவர் எதிர்க்க நிக்கிறேன். என்னை பார்த்துட்டாரு. போகும்போது நானும் கையை காமிச்சேன், அவரும் கையை காமிச்சார். போயிட்டு என்னுடைய ஜபம்லாம் முடிச்சுன்னு நான் ரிட்டர்ன் வரேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போட்டு வரேன். வரும்போது அந்த வழியில தான் வரும். போகும்போது ஆப்போசிட்ல போயிட்டேன். அந்த சைட்ல இருக்கிறாரு, நான் இந்த சைட்ல போயிட்டேன். வரும்போது இப்படி வரேன் அந்த வாடையில. எனக்கு பக்கம் ஆயிடுச்சுன்னா நான் அங்கேயே நின்றுங்கிறேன். மனுஷன் சிவப்பட்டேன். என்னப்பா இங்கே நிக்கிறேன்? நான் போக கையில் அதில் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுகிறேன். அவர் வரணும், அவருக்காக வெயிட் பண்ண ரொம்ப முக்கியமான காரியம். என்ன காரியம் தான் தெரியல. எத்தனை மணி நேரம் நிக்கிறாரு? யாரோ ஒரு மனுஷனுக்கு ஒருவேளை பணம் என்ன சொல்லி நிக்க வச்சிட்டானோ இல்ல என்ன ஒரு தெரியல. இதெல்லாம் என் வாழ்க்கையில ஆரம்பத்துல நான் ரொம்ப கடன் வந்துருது. அங்கேயே நில்லணும், அங்கேயே ஆணி அடிச்ச மாதிரி நிற்போம், இல்ல காத்திருப்போம். கர்த்தர் இதெல்லாம் மாத்துவோம் சொல்லுங்க. 3 மணி நேரத்துக்கு மேல ஒரு ஆள் அந்த ஒரு மனுஷனுக்காக காத்து. ஆனா தேவ ஜனங்கள் நான் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதத்தை ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, காத்திருக்கிறவர்களுக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எல்லா காரியத்திலும் தன் வாழ்க்கையில திருமண காரியமாகட்டும், பண காரியமாகட்டும், சரீரத்துல சுக காரியமா இருக்கட்டும், போராட்டம் பிரச்சனைகள் காரியமா இருக்கட்டும், எல்லாத்திலையும் கர்த்தர் செய்வார். என் சூழ்நிலையை மாற்றுவார். என்னுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற மகன், அதனால எனக்கு நிச்சயமாய் கர்த்தர் இறங்குவார் என்ற விசுவாசத்தோடு, கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு நம்ம காத்திருந்தோம். எந்த மனுஷனுக்கும் அல்ல, கர்த்தருக்கு காத்திருந்தோம் அப்படின்னா முதல்ல என்ன செய்யறாருன்னா ஏன்னா காத்திருந்து சோர்ந்து போய் விடாய்த்து போய் விழுந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு பின்வாங்கி போய் காத்திருந்து அநேகருடைய வாழ்க்கையில என்ன ஆகும்னா அப்படியே தொடர்ந்து காத்திருக்கும் கர்த்தர் அவங்க விசுவாச சோதனை, அது விசுவாச போராட்டாது. ஏன்னா எதுக்கு ஒரு மனுஷனை காத்து அவன் எந்த அளவுக்கு பொறுமையை காத்து கொள்ளுகிறான், எந்த அளவுக்கு நான் செய்யலனா கூட அவன் செயல்படுகிறான் என்பதை காண்பதற்காகவே கர்த்தர் ஒரு சில நேரத்துல அப்படியே ஒன்னும் செய்யாத மாதிரி இருக்கும். கர்த்தர் அப்படியே நம்மளை கண்டுகொள்ளவே இல்லையா, மறந்துட்டாரா, இல்ல கைவிட்டுட்டாரா, என்ன நினைக்கிறது ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே நடக்கலையே நம்ம வாழ்க்கையில. கர்த்தர் செய்வார் தானே இருந்தோம், எல்லாருக்கும் செஞ்சாரு, ஏன் எனக்கு செய்யல? எல்லாருக்கும் செய்யும் பொழுது, எல்லா சூழ்நிலையும் மாறும் பொழுது, நேற்று வந்தவனா இன்னைக்கு கார்ல போகலாம், அவ்வளவு வசதி வாய்ப்புல இருக்கலாம், ஆனா நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கல? இப்படி நான் கர்த்தர் தானே இருக்கிறேன், கர்த்தர் ஆராதிக்கிறேன், எல்லாம் பண்றேன்னு, ஏன் என் சூழ்நிலை மாறல? கர்த்தர் செய்ய மாட்டாரா, என்னை கைவிட்டாரா, மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். மேலும் மேலும் இன்னும் கொஞ்சம்
எந்த அளவுன்றது அவருக்கு தெரியும். காத்திருப்பாங்க, கிடைக்கலன்னா வேற ஒருத்தரை பார்த்துருவாங்க. அது நம்ம வேலையில எல்லாம் பார்க்கலாம். அவன்கிட்ட கொடுப்போம், அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்ககிட்ட கொடுங்க. அப்படி மாறிடும், கை மாறிடும். அதே போலதான் அவரு சொல்றாரு, அவர் நல்லா காத்திருப்பார். பொறுமை, யோபின் பொறுமையை பார்த்தீர்களே, அதுக்கு பின்பு முடிவையும் பார்த்தீர்களே. அது அருமையான ஒரு நல்ல வேர்டு. எதுல வியாபாரம் தானே ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5:11 வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. காத்து கொண்டிருக்கிறவர்களை பாக்கியவான்கள். கர்த்தர் செய்வார் என் வாழ்க்கையில. கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் மகிமை உள்ளவர். நிச்சயமா என் வாழ்க்கையில ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா கிரியை செய்வார் என்று காத்து கொண்டிருக்கிற, பொறுமையோடு இருக்கிற, அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. அவனுடைய காத்திருப்பை குறித்து, அவன் எல்லாம் நொறுக்கப்பட்டது, உயிர் போச்சு, குடும்பம் போச்சு, ஆஸ்தி போச்சு, சொத்து போச்சு, ஒண்ணுமே இல்லை, நடு ரோட்டுக்கு வந்துட்டான், சரீர சுகமா போயிடுச்சு. ஆனாலும் அவனுக்குள்ளே ஒன்று கொழுந்து விட்டு எரிந்து கொண்டது. அல்லேலூயா. நான் இந்த சூழ்நிலைக்கு மாறினாலும் ஒரு நாள் கர்த்தர் என்னை சந்திப்பார். அல்லேலூயா. ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை. தாயின் வயிற்றிலே உன்னை அறிந்தவர், வேறு வைத்தவர், கர்த்தர் இதுவரை வழி நடத்தினவர், உன்னை பாதுகாத்தவர், ரட்சித்தவர், உன்னை தூக்கி எடுத்தவர், பெயர் சொல்லி அழைத்தவர், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். நீ தேவனுடைய பிள்ளை, அவருடைய ரட்சிப்பு உன் மேல் இருக்கிறது, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளை நீ. அல்லேலூயா. வாசிமா. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ஒழுக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. எதுவரை ஒரு மனுஷன் தாங்குவான், காத்திருப்பான் என்பதை சோதிக்கும்படி ஒரு சில நேரத்துல எல்லாத்தையும் தட்டி வச்சுல ஒண்ணுமே நடக்காதது போல நம்முடைய வாழ்க்கையில இருக்க. நானும் அந்த பாதையை ஐயோ பயங்கரமாக நடந்து வந்திருக்கிறேன். என்ன ஆண்டவரே, இன்னும் அப்படியே என்னை வைத்து இருக்கிறீங்க, இதுவரை ஒண்ணு இல்லையே, அப்படி இல்லை, இப்படி இல்லை. அங்கலாய்த்து கட்சியில் இந்த சத்தியம் நான் தெரிந்து கொண்டு விட்டேன். ஏற்ற வேலையில ஒரு நாள் வரும் கர்த்தர் என்னை உயர்த்துவோம். நான் கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு தெய்வ மனிதன். அல்லேலூயா. இப்படி அறிக்கை பண்ண பிசாசே, என் விசுவாசத்தை நீ குலைக்க முடியாது, என்னை நீ விளைவிடப்படுத்த முடியாது, என்னை அவிசுவாசமாய் நடத்த முடியாது. என் இயேசுவின் மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நிச்சயமாய் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறபடியால ஒரு நாள் எனக்காக இறங்குவா. முதல் போச்சு, இரண்டாவது போச்சு, மூணாவது போச்சு, மொத்தம் போச்சு. டோட்டல் வாஷ் அவுட். நடு ரோட்ல வந்து உட்கார்ந்துட்டான். ஆனாலும் என் முடிவு இப்படி இருக்கா? அப்படியே என் வாழ்க்கை முடியாது. நாம சொல்லுங்க, அப்படியே என் வாழ்க்கை முடியாது. இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற, இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிடுமோ, இந்த போராட்டத்திலேயே முடிஞ்சிடுமோ, இந்த பிரச்சனையிலேயே முடிஞ்சிடுமோ, இந்த கடன் சூழ்நிலையிலேயே முடிஞ்சிடுமோ, இப்படி ஒரு காரியத்திலேயே முடிஞ்சிடுமோ என்று நினைக்காத. அப்படி உன் வாழ்க்கையை கர்த்தர் முடிக்க உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ ஆராதிக்கிற தேவன் யார்? உன்னை அப்படியே விட மாட்டார், உன்னை அப்படியே விட மாட்டார். யோபின் பொறுமையை குறித்து, அதான் காத்திருக்கிறதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிற. பொறுமையோடு காத்திர ஒரே வார்த்தை சொன்னா, கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், எடுத்தார், திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. அதனால நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் நிச்சயமாய் ஒரு நாள் வரும். முடிவு ஆசீர்வாதமாக.
அப்படியே ஒரு வாழ்க்கை ஒரு நாளும் முடிய கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நாட்கள் கடந்து வைக்கலாம். ஏன்னா விசுவாச பரீட்சை என்பது, விசுவாசத்துல காத்திருப்பது என்பது எல்லாருக்கும் அந்த பாதையை அனுமதிக்கிறது இல்லை. தெரியும் யார் நிப்பா, யார் ஓடிடுவாங்க. அல்லேலூயா. யார் நிப்பாங்க, யார் ஓடிடுவாங்க, யார் பின்வாங்கிடுவாங்கன்னு தெரியும் அவருக்கு. அதனாலதான் மேலும் மேலும் கூட்ட 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 கர்த்தர் நீ காத்திருக்க உனக்கு பெரிய காரியங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. மேலும் 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 நீ காத்திருக்கிற அப்போ மேலும் 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 உயர்வை கொடுக்கும். அல்லேலூயா. கீழே இருக்கிற கருங்கு சேட்டைகளை அடித்து எழும்புகிறது. அப்ப மேல போகிறது இன்னும் மேல, இன்னும் நீ எந்த அளவுக்கு இன்னும் கீழே இறங்கி காத்து கொண்டு அதே போல இன்னும் மேல 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 கர்த்தர் நிச்சயமாய் உன்னை உயர்த்துவார். புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நான் அப்பதான் நினைச்சேன், சபையில நிறைய பேருக்கு கர்த்தர் ஒருமையில பேசலாம், பன்மையில பேசிட்டேன். ஆமென் சொல்லுங்க. கழுகுகள், ஆமென் சொல்லுங்க. கழுகுகளை போல, அல்லேலூயா. எல்லா கழுகுகளை போல காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எல்லா கழுகுகளை போல நாட்கள் வரும்பொழுது சட்டைகளை அடித்து எழும்பும்படி எல்லா கழுகுகளும் நீங்க இந்த சபையில அபிஷேகம் பெற்ற கழுகுகள், அநாயகம் பெற்ற அந்த அபிஷேகம் வல்லமை பெற்ற கழுகுகள் இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த சபையில. அந்த கழுகுகள் காத்து கொண்டிருக்கிறது. நாட்கள் வரும், கர்த்தர் என்னை சந்திப்பார். நாட்கள் வரும், என் சூழ்நிலை மாற்றுவார். நாட்கள் வரும், ஒரு கடமை ஒரே நொடியில் அழைத்துக் கொள்வார். நாட்கள் வரும், ஒரே நிமிஷத்துல எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று காத்து கொண்டிருக்கிற கழுகுகள் இந்த சபையில உண்டு. அந்த கழுகுகள் சட்டைகளை அடித்து எழும்பும், வேற எழும்பும். நிச்சயமா நீ எழும்புவார். நீ ஒரு கழுகு. தேவ சமூகத்துல கூட ஒரு கழுகு இருக்குது. காண்பிக்கிறேன் உங்களுக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. முதலாம் ஜீவன் சிங்கத்தின் கொப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளை கொப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் மிகுந்திருந்தன. சொல்லிருக்கேன். எங்க இருக்குது ராஜானுடைய சிங்காசன? வசனத்தை எல்லாம் பார்த்தா தெரியும். அங்க சிங்காசனத்துல ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார் தேவன். அல்லேலூயா. அங்கே எல்லாம் சூழ்ந்து விட்டு அங்கே கழுகு முகம், பறக்கிற கழுகு முகம் கொண்ட ஒன்று அங்க இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் உங்களை சொல்ற, சபையை சொல்ல காரணம் என்ன? சபை ஜனங்களை சொல்ல காரணம் என்ன? இங்கே ராஜாதி ராஜா இருக்கிறார். தேவன் இங்கே இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக பறக்கிற கழுகுகளாய் காத்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு காத்து கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீ ஒரு கழுகு, உயர எழும்புகிற கழுகு, பறக்கிற கழுகு. ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல கீழே உன் இடம் இல்ல, கீழே உன் குடியிருப்பு அல்ல, அவனுடைய ஐக்கியம் கீழே இருக்கிறதல்ல. மேல உயர 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 உன்னுடைய குடியிருப்பு கண்மலை. அல்லேலூயா. கழுகு மலையின் மேல தன் கோட்டை கட்டினது என்ற வார்த்தை இருக்கிறது. அது மலையின் மேல சிகரத்துல தான் இருக்கும். அல்லேலூயா. உயர்ந்த சிகரத்தை தேடும். அது ஒரு சாதாரண சின்ன சிகரம் அல்ல, சிகரமே உயரம் உள்ளது. ஆனா அதிலும் மேலான உயர்ந்த சிகரத்தை தேடி போய் அங்கே தன் கோட்டை கட்டி வாழும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தொடர்ந்து என் இருதயத்தை எழுந்து கொண்டிருக்கவா, என் செவியில விகாரம் இட்டுக் கொண்டிருந்த ஒருவான். என்ன வார்த்தை கடந்த நாட்களில் நான் ஏற்கனவே சொன்ன 1ஆம் தேதி சொன்ன, போன வாரம் சொன்னேன்.
உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறவர்கள் அன்றைக்கு எப்படி அந்த தேவ சமூகத்துல மரக்கலை கழுகு இருந்ததோ, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கழுகு முகம் ஒன்று இருந்தது. அதே போல கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கழுகு முகம் கொண்ட தேவ பிள்ளையே, நீ எழுந்துவாய். நீ நிச்சயமா எழுந்துவாய். ஏன் எழும்பணும்? ஏன் புது பலன் உனக்கு கொடுக்கணும் என்றால் நீ கர்த்தருக்காக காத்து கொண்டிருந்தாய். அந்த ஒரே ஒரு காரியம் தான் உன்னை எழும்ப போகிறது. நீ எழும்புவாய். ஏசாயா 52வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 1 வாசியம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். குறித்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. வார்த்தை எழும்புகிறவர் பலன் அடைந்து கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து உனக்கு சேட்டைகள் கொடுக்கப்பட்டது. காத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் உயர போகக்கூடிய சேட்டை. வசனம் சொல்லுகிறது, எழும்பு, நீ எழும்புவாய் சீயோனே, நீ நிச்சயமாய் எழும்புவாய். ஒரு நாள் வரும் உன்னை உயர உயர மேல 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 கர்த்தர் கொண்டு போகும். அல்லேலூயா. உன் இடம் குடியிருப்பு எல்லாம் மேல போயிடும். அல்லேலூயா. உன்னுடைய அந்தஸ்து மேல போகும், உன்னுடைய அதிகாரம் மேல போகும், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேல 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 உயர ஆரம்பிக்கும். நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறார். வல்லமை அதுதான் சொல்லுகிறார், உன் வல்லமையை தரிப்புகள். நீ எழுந்து, நீ எழுந்து ஆயத்தமாகி விட்டாய். நீ காத்திருந்தபடியால் உன்னை நான் எழுப்புவேன். வெள்ளத்தை கொடுத்து எழுந்து உன் வல்லமையை தரிப்புகள். மேல மேல உயர உயர பறக்கும்படி செய்தி எதோ சொல்றாரு, செய்தியை கேட்கலன்னு நினைக்காதீங்க. செய்தியை கேட்காதீங்க. உன் வாழ்க்கையை குறித்து கத்த பேசிக் கொண்டு இருக்கிறார். உன் எதிர்காலத்தை குறித்து கத்த பேசிக் கொண்டு இருக்கிறார். உன்னதங்களிலே உனக்கு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். கண்மணியின் மேல் உன் கூட்டை கட்டும்படி கத்த பேசிக் கொண்டு இருக்கிறார். நீ சிறகடித்து மேல உயரும்படி, இங்க கீழே இல்லை, மேல 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 உயரும்படி கத்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். ஏதோ சொல்றதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்காதீங்க. ஏதோ சொல்றாரு என்று பார்த்து கொண்டிருக்கிற நினைக்காதீங்க. ஏதோ ஒரு செய்தி பிரசங்கம் என்று படுகிறது என்று நினைக்காதீங்க. உன் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கழுகுகளை போல அமர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அன்றைக்கு அந்த தேவ சமூகத்தில் இருந்த கழுகை போல இன்னைக்கு இந்த ஆலயத்துல கழுகு போல எப்ப நான் எழும்புவேன், எப்ப நான் எழும்புவேன், எப்ப நான் எழும்புவேன் என்று கர்த்தருக்காக காத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு சீயோனே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உரித்த சேதனம் இல்லாதவன் அசுத்தனும் இனி பெண்ணிடத்தில் வருவதில்லை. நீ எழும்புவாய். முடித்துக்கொள். நிச்சயமாக கர்த்தரை சந்திப்பார். அது மட்டுமல்ல, அந்த 2வது வசனம் சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்து எல்லாத்தையும் மறக்க வேண்டிய நாட்கள் வந்துடுச்சு. உயர மேல எழுந்த வேண்டிய நாட்கள் வந்துடுச்சு. நீங்க ஒட்டி கொண்டு இருக்கிற தூசியத்தை உதறி தரு. கர்த்தர் உயர கொண்டு போகும்போது, உயர கொண்டு போகும்போது எல்லாம் உதறி தள்ளிட்டு எழுந்து. நீ எழுந்து, நீ எழும்பணும். சீயோனே, நீ எழும்பு. அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு எழும்பு. உன் வல்லமையை தரித்துக்கொள். உனக்கென வைக்கப்பட்டிருக்கிற அந்த வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பு சீயோனே. தூசியை உதறிவிடு.
தூசியோடு தூசியாய் இருக்க உன்னை அழைக்கல. சாதாரண பரவாயில்லை, ரொம்ப உயரமா மேல போறதுதான் கழுதி குட்டி சின்னது கீழே விழுந்தது. அப்போ ஒரு பெரிய கோழி குஞ்சுகளை, ஒரு 10 குஞ்சுகளை இட்டு அந்த குஞ்சுகளோடு இந்த கழுகு குஞ்சும் விளையாடும். அப்படியே வளர ஆரம்பித்தது. கோழி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்படியே பறந்து செவுத்து மேல போய் உட்காருது. அப்படியே கொஞ்சம் போய் மரத்து மேல உட்காருது. திருப்பி கீழே இறங்குது. கழுகும் அதே போல வளருது. கொஞ்சம் லேசா வக்கையை அடிச்சு அடிச்சு செவுத்து மேல உட்காருது. அப்படியே மரத்து மேல கொஞ்சம் மேல போகும். அதுக்கு மேல போக முடியல. திருப்பி கோழி குஞ்சுகள்லாம் வளர்ந்துடுச்சு. இப்போ கழுகும் கூட வளர்ந்துடுது. அது சேட்டைகளை அடித்து கழுகி எழும்பும் பொழுது கோழியும் பறக்குது, எழும்புது. ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல கோழியால பறக்க முடியல. ஒரு செவுரை தாண்ட முடியல, ஒரு மரத்தை தாண்ட, அதுக்கு மேல பறக்க முடியல. கீழே இந்த கழுகு கோழி குஞ்சுகளோடு வளர்ந்தாலும் அது இருக்க வேண்டிய இடம் அது எழும்புகிறது. நானும் எழும்புவேன் என்று சொல்லி எழும்புகிறேன். கழுகு இன்னும் மேல பார்க்குது. கோழி இன்னும் கொஞ்சம் மேல வருது. கழுகு இன்னும் மேல போகிறது. அதற்கு மேல கோழிகளால மேல வர முடியல. அப்படி சொல்லுகிறது, என் இடம் இன்னும் மேல இருக்கு, என் இடத்துக்கு போகிற, என் இடத்துக்கு போகிற. ஆனா கோழி நானும் வருவேன் என்று முயற்சி செய்கிறது. அதாவது ஒரு அளவுக்கு மேல உயர பறக்க முடியல. ஒன்னாதான் இருந்தது, ஒன்னாதான் வளர்ந்தது. ஒரே இடத்துலதான் தத்தி தத்தி தவழ்ந்து போயிடுச்சு. ஆனா ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது. அதேதான் இங்க கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் இந்த பூமியில எத்தனை பேரோடு இருந்தாலும், எத்தனை நபரோடு வாழ்ந்தாலும், எத்தனை உற்றார் உறவினர்களோடு இருந்தாலும், தீர்க்கதரிசனமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். செய்தி பிரசங்கம் பண்ணப்படுகிறது. உனக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரர் மத்தியில கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். காத்து கொண்டிருக்கிற மகனே, நீ ஒரு கழுகு, நீ எழுதுவாய், உன்னை நான் எழுப்புவேன். கட்டுகளை அவிழ்த்து விடு. வாழ்க்கை இதல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை இங்கேயே சுற்றுற வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை எழுதுகிற வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை கல்வி எழுதக்கூடியது. சுற்றிலும் போட்டுக் கொண்டிருக்கிற உன்னுடைய காரியங்கள் எல்லாம்
தூக்கி எறிந்து விட்டு தூசியை உதறி விட்டு சிறைப்பட்டு போன சீவனுக்கும் அழகிய உன் கருத்தில் உள்ள கட்டுகள் எல்லாம் அழுத்த வேண்டும். எழுத வேணும். உன் கட்டுகள் எல்லாம் நான் அழுத்த விடுவேன். உன்னை கட்டி வைத்திருக்க முடியாது. நீ பறக்கணும். சிறைப்பட்டு எழும்பணும். அதற்காக தான் நாவுக்குரிய வாழ்க்கை எழுமன் உலகத்துல உலக காரியம் குடும்பம் உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய காரியங்கள் அல்ல, ஆவிக்குரிய காரியங்களிலே நீ எழுந்து போகிறாய். உன்னை எழுந்து போகிறேன். நீ கழுகை போல எழும்புகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நிச்சயமாய் உன்னை உயர பண்ணவா வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செற்றைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அடுத்த அவர்களை குறித்த அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் ஓடினாலும் இளைப்படை. கொஞ்சம் ஓடின உடனே மூச்சு வாங்கும். உலக பிரகாரமா எங்கேயாவது கொஞ்சம் இடம் இருந்தாவது உட்காந்துட்டு திருப்பி எழுந்து போவோம். நான் கொஞ்சம் தூரம் நடப்பேன், அப்புறம் உட்காருவேன். கொஞ்சம் சோர்வு வரும். ஒரு 2 நாள் அந்த மாதிரி இருந்தது. கிரவுண்ட்ல போய் நடக்கும் பொழுது 3ஆவது நாள் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போனான். 3ஆவது நாள்ல இருந்து நான் பாட்டுக்கு முதல் 2 நாள் ஒரு ரவுண்டு போய் சுத்தி வந்த உடனே உட்கார்ந்துட்டேன். 2 ரவுண்டு சுத்திட்டு வந்து உட்கார்ந்துட்டேன். உட்கார்றதே கட்டி கடைசியா முடியும் போது உட்காந்துட்டு தண்ணி குடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு இது உலக பிரகாரமா என் சரீரத்தை குறிச்சு உங்க சரீரத்தை குறிச்சு சொல்றேன். கொஞ்சம் நடந்தான் ஓடத்தான். ஆனா ஆவிக்குரிய பிரகாரம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையில இனி இழைப்பும் இல்லை, சோர்வும் இல்லை. உன்னை தொடர்ந்து நான் ஓட வைப்பேன் சொல்றேன். தொடர்ந்து உன்னை நடக்க வைப்பேன். நீ எங்கேயும் நிக்க மாட்டேன். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எங்க நிக்காது. உனக்கு நான் கொடுத்த அபிஷேகம் செயல்படாது. என்ன சொல்றாருன்னா, உனக்கு கொடுத்த அபிஷேகம் வல்லமை வரங்கள் எல்லாம் நீ தொடர்ந்து ஓடும்படி கர்த்தர் உதவி செய்வார். நீ ஓடினாலும் இழைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்வடைய மாட்டாய். எவ்வளவு தூரம் நடந்தாலும் சோர்வு வராது. எவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக எதை செஞ்சாலும் சோர்வு வராது. ஒரு சில நேரத்துல நமக்கு பிசாசு சோர்வை கொண்டு வருவான். ஆனா அதையெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவான். அல்லேலூயா. சரீரம் ஒத்துழைக்காது. ஒரு சில நேரத்தில் ஆறு உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. கொஞ்சம் ஓடும் பொழுது டயர்டு தெரியும், உட்காருவோம். கொஞ்சம் பண்ணும் பொழுது, கொஞ்சம் ஜெபம் பண்ணும் பொழுது மூச்சுவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து பண்ணணும்னு நினைப்போம். கொஞ்சம் வேதம் வாசிக்கும் பொழுது டயர்டா இருக்கும், படுத்துருவோம்னு நினைப்போம். இதெல்லாம் இல்லாதபடி கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவர்கள் ஓடினாலும் அந்த அவர்கள் யார்? கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 5வது அதிகாரத்தை தெரிவித்துக் 7வது வசனத்தை. யெகோவாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தமுள்ள ஒரு வசனம்.
இந்த உன்னத பெலனை பெற்று எழும்பும் வரை பாழாய் கிடந்தது. ஆனா நீ எழுப்பிட்டா எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். சொல்றாலே நீ எழும்பு. அல்லேலூயா. சொல்றவளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போன இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போய் காரணம் என்ன? அல்லேலூயா. எதிராளிகள் வரும்பொழுது எல்லாவற்றையும் அங்கே சுவரடித்து போட்டார்கள். அங்கே யாரும் எழும்புறதுக்கு ஆள் இல்லை. அந்த தேசம் பாழாய் போயிடுச்சு, கிராமங்கள் பாழாய் போயிடுச்சு. எதிராளிகள் எல்லாவற்றையும் கொள்ளை கொண்டு போனார்கள். வாசிச்ச பெரிய 4வது அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல எல்லாம் வாசிச்சா தெரியும். அல்லேலூயா. சிசரா வந்து எவ்வளவு காரியங்கள் செய்யலாம். படைகள் எல்லாம் வந்து முற்றுகை போட்டு அழித்து போட்டு இப்படி தொடர்ந்து கண்டறிந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் தெபோராவை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. அவளை கொண்டு மற்றவர்களை சிசரா போய் முறியடிக்கும்படி எழுப்புகிறார். அல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு நீ எழும்பும் அளவும் பாழாய் கிடைக்கிறது. கர்த்தர் உன்னை கழுவி போல எழுப்பும் பொழுது எல்லாம் சரியாயிடும். எல்லாத்தையும் சரி பண்ணுவார். உன்னை கொண்டு விடுதலையை கொடுப்பார். உன்னை கொண்டு ரட்சிப்பை கொடுப்பார். உன்னை கொண்டு விடுதலை சந்திப்பார். உன்னை கொண்டு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவார். நீ எழுந்து கருத்து கடந்ததும் பொழுது விழுந்து வந்ததும் போதும். எழுதினால் பட்டணம் நகரம் காப்பப்பட்டது. ஆணியால ஒரு கொல்லப்பட்டானே. காரணம் என்ன? இந்த தெபரால் எழுந்தினபடியால, தீர்க்கதரிசியாகிய தெபரால் எழுந்தினபடியால தரிசன ஆவியை கர்த்தர் எழுப்புவார் போல உனக்கு கொடுத்த வல்லமை வரங்களாய் எழும்ப ஆரம்பித்த பிள்ளையே, அது உயர 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 பறக்க ஆரம்பிக்கும். உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை, உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. அது எழும்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எல்லா கண்கள் உங்களுடைய சமூகம், எல்லா கண்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் நீ அடைந்துதான் ஆக வேணும். வானா முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறபடியால. அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். சேட்டைகளை அடித்து எழுந்து 2 சேட்டைகள் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கையில் இருக்கிறது. எழுந்து தேவனுடைய வார்த்தை எழுந்து தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற கழுகை நீ ஒரு பலத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. பொது பலன் அடைந்து அன்றைக்கு சீஷர்களுக்கு சொல்லுகிறார், உன்னத பலனை தரிப்பிக்கப்படுவதை எருசலேமிலே காத்துங்கள் என்று சொன்னார். நீ எருசலேமாகிய இந்த ஆலயத்தில் காத்துக் கொண்டு வந்தபடியால் உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி உண்மையிலே இறங்கும். இப்பொழுது இறங்கும். உங்கள் சொல் வேலையில இறங்கும். நீ எழும்பும்படி செய்யும். நீ எழும்பும்படி செய்யும். அன்றைக்கு சொன்னது போல உன்னத பலத்தினால தெரிவிக்கப்படுங்கள். எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்ன பொழுது அத்தனை பேரும் காத்திருந்த பொழுது அந்த மேல் வீட்டு அறையில இறங்கி வந்தது போல இன்றைக்கு இந்த மேல் வீட்டு அறையில ஒரு கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. காத்து கொண்டிருக்கிற கல்விகள் மேல, காத்து கொண்டிருக்கிற கல்விகள் மேல, காத்து கொண்டிருக்கிற கல்விகள் மேல நீ ஒரு கழுகு, நீ காத்து கொண்டிருக்கிறாய். காத்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு மேல உன்னதத்தில் இருந்து ஆவி ஊக்கப்படுகிறது. நடந்து சட்டையில் அடித்து எழுந்து இன்னும் பலத்தை பெற்றுக்கொள். சட்டத்தை அடித்து எழுந்துபடி இறங்குகிறது. உன்னத பலன் இறங்குகிறது. உன்னத பலத்தினால கட்ட நிரப்புகிறார். நீ எழுந்தபடி எழுத
பசியோட நீ எழும்பும்படி அழகான வஸ்திரத்தை பொறிந்து கொண்டு நீ எழுந்து தூசியை உதறி விட்டு எழுந்து. நீ 1000 பேருடைய பூமியில் இருந்தாலும் நீ எல்லாத்தையும் விட்டு உயர 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 பறக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். அத்தனை பேர் இருந்தாலும் சரி, உன் குடும்பம் இருந்தாலும் சரி, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு உயர 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 பறக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். நீ உயர பறக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். சட்டைகளை அடிப்படை நீ எழுதுவாய். நாட்கள் வருகிறது. எழுந்தபடி வித்தியாசம் தெரியல. தொடர்ந்து உங்க பிரசன்னங்களை ஆளுகை செய்ய எல்லா துதிகளை மகிமை நமக்கு இயேசுவின் மூலம் பிதாவே.